அத்தியாயம் 1. ராமநாதபுரமும் சிவகங்கையும். சோழ சீமையை ஒட்டியுள்ள கோட்டைப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து தெற்கே வெம்பாற்றங்கரையிலான நீண்ட பகுதி மறவர் சீமை என வழங்கப்பட்டு வந்தது. காடும் மேடும் முல்லையும் மருதமும் பாலையும் நெய்தலுமாக அமைந்த இந்த நிலக்கூற்றில் வாழ்ந்த மக்கள் கரடுமுரடான வாழ்க்கையினை கொண்டிருந்தனர். மரமும் மாண்பும் மலிந்த மாபெரும் இனத்தினரான இந்த முதுகுடி மக்களது தலைமகன் சேதுபதி என சிறப்பாக வழங்கப்பட்டார். வெள்ளேர் சிலை ராமன் அமைத்த வியன் சேதுவின் காவலன் என்ற சிறப்பு நிலையில் மறவர் சீமையின் மன்னர் போற்றப்பட்டனர். சோழ பாண்டியரது சாமந்தராக விளங்கிய இந்த குடியினர் பிற்கால பாண்டிய பேரரசின் மறைவிற்கு பின்னர் மதுரை மண்டலத்தில் வடக்கே இருந்து வந்த வடுகரது ஆட்சி தொடர்ந்த போது அவர்களது ஆதிக்கத்தில் அடங்கியும் அடங்காமலும் தன்னரசு நிலை எய்தினார்கள். தமிழக வரலாற்றில் இவர்களை பற்றிய செய்திகள் 15ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. இவர்களில் கிபி 1674 முதல் கிபி 1710 வரை மறவர் சீமையின் மாமன்னராக திகழ்ந்தவர் கிழவன் என்ற ரகுநாத சேதுபதி ஆகும். அவரது பட்டத்து யானையை சிறப்பித்து சொல்லுமாறு இந்த மன்னரை ஒரு புலவர் பாடினார். கடிவாங்கு மலர்தடம் சூழ் சேதுபதி ரகுநாதன் களி நல் யானை அடிவாங்கி முன்னடக்கில் வடகலிங்கம் கிடுகெடனும் அங்கதேசம் குடிவாங்கும் கடல் ஏழும் உள்வாங்கும் நன்னலர் தங்கோட்டை வாசல் படிவாங்கும் அரசர் மணி முடிவாங்கும் சேடன் முடிப்படியுந்தானே. இந்த மன்னரது 32 ஆண்டு கால ஆட்சியில் மறவர் சீமையில் எல்லைகள் விரிந்து சோழவள நாட்டில் தென்பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தன. என்றாலும் அவரது ஆட்சியின் மாட்சியில் வீழ்ச்சியும் மெதுவாக தொடர்ந்தது. இவரது படைத்தலைவர்களாக விளங்கிய கள்ளர் தலைவர்களான ரகுநாத தொண்டமானும் நமன தொண்டமானும் மன்னரது கட்டளைகளை சிறப்பாக நிறைவேற்றி அவரது அந்தரங்க நம்பிக்கைக்கு உரியவர்களாகினர். இந்த அரசியல் உறவுகளை இன்னும் நெருக்கமாக இணைத்து பிணைத்து கொள்ள சேதுபதி மன்னர் இவர்களது தங்கை காதலி நாச்சியாரை தமது 2வது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் சேதுபதி மன்னரது காநாட்டு கோட்டைகளான திருமெய்யம் குளத்தூர் ஆளுநர்களாக பதவி உயர்வு பெற்றனர். கிபி 1710 மன்னர் மறைந்த பிறகு மறவர் சீமையின் அரியணைக்கு எழுந்த குழப்பங்களை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தன்னிலை பெற்றனர். நாளடைவில் ரகுநாத தொண்டமான் திருமயம் குளத்தூர் பகுதிகளை இணைத்து தொண்டமான் சீமை என்று நாட்டுப் பிரிவை ஏற்படுத்தினார். அப்பொழுது புதிதாக அமைத்த கோட்டை புதுக்கோட்டை என பெயர் பெற்றது. அந்த ஊர் அவர்களது தலைமை இடமாகவும் மாறியது. ஏற்கனவே கிழவன் சேதுபதியின் ஆட்சியில் 4 கோட்டை பாளையக்காரரான பெரிய உடையார் தேவருக்கு மன்னரிடத்தில் நல்ல செல்வாக்கு இருந்தது. ராமநாதபுரத்தின் மன்னராக முடிசூட்டி கொண்ட திருவுடையார் தேவர் என்ற விஜய ரகுநாத சேதுபதி தமது மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை பெரிய உடையார் தேவரது மகன் சசிவர்ண பெரிய உடையார் தேவருக்கு திருமணம் செய்து கொடுத்து 4 கோட்டை பாளையத்தின் தகுதியை 1000 வீரருக்கான பாளையமாக உயர்த்தினார். மருமகனை தொண்டித்துறை காவலராகவும் பின்னர் வெள்ளிக்குறிச்சி மாகாண ஆளுநராகவும் நியமனம் செய்தார். ஆனால் கிபி 1725 விஜய ரகுநாத சேதுபதி மறைவை அடுத்து தோன்றிய ஆட்சி கிளர்ச்சியில் அவர் பதவியை இழந்து தஞ்சை மராத்திய மன்னரிடம் தஞ்சம் அடைந்தார். அடுத்து 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசியல் திருப்பத்தினால் ராமநாதபுரம் சீமையில் 5/2 பகுதிக்கு மன்னராகும் வாய்ப்பை சசிவர்ண தேவர் பெற்று கிபி 1730 சிவகங்கை சீமை என்ற புதிய வளநாட்டை நிறுவினார். மதுரை திருமலை மன்னர் சூழ்ச்சியினால் கிபி 1639 மறவர் சீமையை 5ஆக பிரிக்க முயன்ற பொழுது பிரிவினையை கடுமையாக எதிர்த்த மறவர்கள்
அப்பொழுது மறவர் சீமை இரண்டாக வடபகுதி பிரிக்கப்பட்டதற்கு எவ்வித எதிர்ப்பும் இயற்றவில்லை. அதனை ஏற்றுக்கொண்டனர். என்றாலும் இந்த பிரிவினை காரணமாக மறவர் சீமை தமிழக அரசியலின் தனித்தன்மையை வலுவை இழந்து வந்தது என்பது அடுத்தடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் தோலுரித்து காட்டின. கிழவன் சேதுபதி அமைத்த ராமநாதபுரம் தன்னரசு சிவகங்கை பிரிவினை காரணமாக அளவில் சிறிய அரசாகியது. அதேபோல பாண்டிய மண்டலம் முழுவதையும் 200 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிக்கம் செலுத்திய மதுரை நாயக்க அரசும் ராணி மீனாட்சியின் மறைவுடன் கிபி 1786 அழிந்தது. அந்த அரசின் நிலையில் புதிய ஆளவந்தார் என ஆற்காடு நவாப் தோன்றினார். கிபி 1751 நவாப் வாலஜா முகமது அலி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி சீமைகளில் இருந்து பாளையக்காரர்களை ஆயுத வலிமையால் அடக்கி அவர்களிடம் இருந்து ஆண்டுதோறும் கப்பத்தொகையை பெற்று வந்தார். இந்த பாளையக்காரர் அனைவரும் முன்னர் நாயக்க மன்னர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்து வந்தவர்கள். அதேபோல தமிழகத்தில் தன்னரசாக இருந்த தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மன்னர்களையும் வருடப்பணம் கோரி நிர்பந்தித்து வந்தார் வாலஜா முகமது அலி. ஆனால் மறவர்கள் அவரது கோரிக்கையை நிறைவு செய்யவில்லை. அதுவரை அவர்களது யாருக்காவது கப்பம் செலுத்தி பழக்கப்பட்டிருந்தால்தானே. என்றாலும் நவாப் வாலஜா முகமது அலியிடம் நேச உறவுடன் நடந்து வந்தனர். நவாபும் அன்றைய குழப்பமான அரசியல் சூழ்நிலை காரணமாக மறவர்களை மிகுதியாக நெருக்கி கப்பம் கோரவில்லை. திருநெல்வேலி பாளையக்காரர்களது சிறு அணி ஒன்று நெற்கட்டும் செவ்வல் பாளையக்காரர் பூலித்தேவர் தலைமையில் நவாபின் ஆதிக்கத்திற்கு எதிராக கிளர்ச்சிகளில் ஈடுபட்ட பொழுதும் நவாபின் மதுரை ஆளுநரான கமந்தான் கான் காசிப் நவாபின் நடவடிக்கைகளினால் வேறுபட்டு நவாபையும் அவரது கூட்டாளியான பரக்கிகளை பகைத்து போர் தொடுத்த பொழுதும் மறவர் சீமை மன்னர்களும் புதுக்கோட்டை தொண்டமானும் நவாபிற்கு உறுதுணையாக இருந்தனர். காலத்தார் செய்த நன்றியை மறந்த நவாப் முகமது அலியின் கண்களில் ராமநாதபுரம் சீமையும் சிவகங்கை சீமையும் உறுத்தி கொண்டிருந்தன. நல்லதொரு வாய்ப்பை அவர் எதிர்பார்த்து இருந்தார் என்பது மறவர் சீமை மன்னர்களும் புரிந்து கொள்ளவில்லை. கிபி 1772 மே மாத இறுதியில் மறவர்களை திடீரென தாக்க நவாப் திட்டமிட்டார். கும்பெனியாரது ஆயுத படைகளை துணையாக கொண்டு அவரது மகன் உம்தத்துல் உம்ரா, கும்பெனி தளபதி ஜோசப் ஸ்மித் ஆகியோரது கூட்டு தலைமையில் இராணுவ அணி ஒன்று திருச்சியிலிருந்தும் மேஜர் பான்சோர் தலைமையில் இன்னொரு அணி மதுரையிலிருந்தும் மறவர் சீமைக்குள் புகுந்தன. தங்களது தன்னரசு உரிமையை நிலைநாட்ட போராடிய மறவர் சீமை அரசுகள் ஆயிரக்கணக்கான மறவர்களை களபலி கொடுத்து தோல்வியுற்றன. 11 வயதான ராமநாதபுரம் இளவரசர் முத்துராமலிங்க சேதுபதி அவரது தாயார் தமக்கையருடன் திருச்சி கோட்டையில் பாதுகாப்பு கைதியாக சிறை வைக்கப்பட்டனர். காளையார்கோவில் போரில் நவாபின் அணியை பொருதிய சிவகங்கை மன்னர் முத்துவடுக்கநாத பெரிய உடையார் தேவர் பரங்கியரின் குண்டினால் உயிரிழந்தார். அவரது விதவை ராணி வேலு நாச்சியார் தமது ஒரே பெண் குழந்தையுடன் பிரதானி தாண்டவராய பிள்ளையுடனும் மைசூர் மன்னர் ஐதர் அலியின் பகுதியான விருப்பாட்சியில் தஞ்சம் புகுந்தார். அன்றைய விருப்பாட்சி திண்டுக்கல் நகரிலிருந்து வடமேற்கே 20 கல் தொலைவில் அன்றைய மைசூர் மாநிலத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. மன்னர் இல்லாத 2 சீமை மக்களும் ஆற்காட்டு நவாபின் ஆட்சியை புறக்கணித்து ஆங்காங்கு கிளர்ந்து எழுந்தனர். கைகலப்புகளும் மோதல்களும் தொடர்ந்தன. நவாபின் நிர்வாகம் நிலை குலைந்தது. மிகவும் பாதுகாப்பான கோட்டைகளுக்குள் மட்டும் இருந்து கொண்டு நவாபின் பணியாளர்கள் செயல்பட்டனர். ஆற்காட்டு நவாபிற்கும் வெள்ளையர்களுக்கும் எதிராக ஐதர் அலி கிபி 1780 கர்நாடக போரை துவக்கிய பொழுது திண்டுக்கல் கோட்டையில் இருந்த படைப்பிரிவு ஒன்றை மருது சகோதரர்கள் தலைமையில் சிவகங்கை சீமைக்குள் செல்லுமாறு பணித்தார். அவர்களும் மக்களின் ஆதரவுடன்
நவாபின் கூலிப்படைகளை சிவகங்கை மண்ணிலிருந்து விரட்டி அடித்தனர். 8 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு சிவகங்கை மீண்டும் தன்னரசாக இயங்கியது. ராணி வேலு நாச்சியாரது பாரம்பரிய ஆட்சிக்கு பக்கபலமாக மருது சேர்வைக்காரர்கள் பிரதானிகளாக இருந்து பணியாற்றினார். அதே நேரத்தில் ராமநாதபுரம் சீமையிலும் மக்களது கிளர்ச்சி ஆறுமுகக்கோட்டை மாப்பிள்ளை தேவர் தலைமையில் உச்சநிலையை அடைந்தது. வேறு வழி இல்லாமல் நவாப் சிறையில் இருந்த இளம் சேதுபதி மன்னரை விடுதலை செய்து மறவர் சீமையின் மன்னராக அங்கீகரித்தார். மீண்டும் ராமநாதபுரம் அரசு கட்டிலில் அமர்ந்த முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் தமது அரசுரிமையை பறித்து தம்மை 9 ஆண்டு காலம் சிறையில் அடைத்து வைத்திருந்த நவாப்பையும் அவரது எடுபடிகளான கும்பெனியாரையும் மறந்துவிடவில்லை. இடையூறு செய்தவர்களை யானை எப்பொழுதும் மறப்பதில்லை அல்லவா? இதற்கிடையில் நவாபிடம் சலுகைகளை பெற்று இருமாந்து இருந்த பரங்கிகள் ராமநாதபுரம் மன்னரை ஒரு தன்னரசு மன்னராக மதிக்காமல் நெல்லை சீமை பாளையக்காரர்களிடம் நடந்து கொள்ளும் பாணியில் நடந்து வந்தனர். மேலும் அவரது சீமையில் கைத்தறி துணி உற்பத்தியை ஏகபோகமாக கொள்முதல் செய்யவும் தானிய வியாபாரம் செய்வதற்கும் சுங்கவரி விலக்கையும் சலுகைகளையும் ராமநாதபுரம் சீமையின் பிரதான துறைமுகமான பாம்பன் நீர்வழி போக்குவரத்தில் முன்னுரிமைகளையும் எதிர்பார்த்தனர். ஆனால் மன்னரது உறுதியான நடவடிக்கைகளால் ஏமாந்து வெறுப்படைந்தனர். அடுத்து ராமநாதபுரம் சிவகங்கை அரசர்களுக்கிடையே நிலவிய அரசியல் பிணக்குகளை பரங்கிகளது தலைமை அவ்வப்பொழுது தீர்த்து வைத்து சமரசம் செய்து வைக்காமல் அவைகளை பிரச்சனைகளாகி பெரும் சிக்கல்களாக மாறுவதற்கு உதவினர். இதனால் பகைமை வளர்ந்து ராமநாதபுரம் அரசரும் சிவகங்கை பிரதானிகளும் எல்லை போர்களில் ஈடுபட்டனர். அதே சமயம் ராமநாதபுரம் மன்னர் புனித சேது மண்ணில் இருந்து பேராசை பிடித்த ஆற்காட்டு நவாபின் மேல் ஆதிக்கத்தையும் அவர்களது எடுபடிகளான கும்பெனியாரது ஏதேச்ச அதிகாரத்தையும் எடுத்து எறிவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டார். பாண்டிச்சேரியை தலைமையிடமாக கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரர்களுடன் இரகசியமாக தொடர்பு கொண்டு ஆயுத உதவி பெறுவதற்கு பாடுபட்டார். மேலும் இலங்கையில் உள்ள டச்சுக்காரர்களது உதவியுடன் ராமநாதபுரம் சீமையில் ஆயுத சாலைகள் அமைத்து வந்தார். எல்லாம் இரகசியமாக நடைபெற்று வந்தன. ஆனால் கிபி 1792 திடீரென கும்பெனியார் நவாபுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை மூலமாக மறவர் சீமையின் வருட பணத்தை நவாபிற்கு பதிலாக அவர்களே வசூலித்து பெற்றுக்கொள்ளும் உரிமையை 3 ஆண்டுகளுக்கு பெற்றனர். இதனால் மறவர் சீமை கும்பெனியாரது நேரடியான தலையீட்டிற்கு இலக்காகியது. கும்பெனியார் தங்களுக்குரிய வருடப்பண வசூலுடன் அமையாமல் மறவர் சீமையில் உற்பத்தியாகும் கைத்தறி துணிகளின் ஏற்றுமதியில் ஏகபோக கொள்ளைக்கு முயன்றனர். இந்த முயற்சிக்கு சேதுபதி மன்னர் இணங்காததுடன் அதனை வன்மையாக எதிர்த்தார். மேலும் கும்பெனியாரது மேலிடமும் கும்பெனியாரின் குட்டி தேவதையான கலெக்டரும் பிறப்பிக்கும் கட்டளைகளுக்கு பணிய அடியோடு மறுத்தார். அதனால் கும்பெனியாரின் சீற்றத்தை நேரடியாக அரசியல் நிலையில் சமாளிப்பதற்கும் தயாராகி வந்தார். ஆனால் கும்பெனியார் அவர்களது திட்டத்தை நிறைவேற்றுவதில் முந்திக் கொண்டனர். சேதுபதி மன்னர் எதிர்பாராத நிலையில் 8/2/1795 அதிகாலையில் திடீரென ராமநாதபுரம் கோட்டையை அவர்கள் தாக்கி பிடித்தனர். ராமநாதபுரம் மன்னரை கைது செய்து மீண்டும் திருச்சி கோட்டையில் பாதுகாப்பு கைதியாக அடைத்தனர். குற்றச்சாட்டு, நீதி, விசாரணை, தீர்ப்புரை எதுவுமே இல்லை. உலகத்தின் மிக பழமையான ஜனநாயக அரசியலை பெற்றிருந்த வெள்ளை பரங்கிகளின் அரசியல் விவேகத்திற்கு இந்த நடவடிக்கை ஒரு சிறந்த உதாரணம். தன்னுரிமை காக்க புறப்பட்ட தன்மான செம்மல் சேதுபதி மன்னர் 14 ஆண்டு செல்லரித்து போன சிறை வாழ்க்கையினால் 24/2/1809 சென்னையில் மறைந்தார். ஆனால் மன்னர் இல்லாது மனங்குமுறிய மரக்குடி மக்களது ஆவேசம் 2 கிளர்ச்சிகளாக உருப்பெற்றன. முதலில் கிபி 1797 ராமநாதபுரம் சீமையின் தென்பகுதியில் கும்பெனியாருக்கு வரி செலுத்த மறுக்கும் குடிமக்கள் கிளர்ச்சி ஒன்று எழுந்து பரவியது. அப்பொழுது
கும்பெனி கலெக்டராக இருந்த கலெக்டர் காலின்ஸ் ஜாக்சன் விரைவான நடவடிக்கை எடுத்து அதனை அடக்கி ஒடுக்கினார். ஆனால் மீண்டும் 2 ஆண்டுகள் கழித்து அதே முதுகுளத்தூர் பகுதியில் மக்கள் கிளர்ச்சி எழுந்தது, ஆயுத புரட்சியாக. ராமநாதபுரம் மன்னரது சேவையில் இருந்த மயிலப்பன் என்ற குடிமகன் இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினார். கும்பெனியாரிடம் குரோதமும் வெறுப்பும் கொண்டிருந்த பாஞ்சாலங்குறிச்சி, குளத்தூர், காடல்குடி, சாத்தூர் போன்ற பாளையக்காரர்களும் இந்த கிளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தனர். கிளர்ச்சி சூறாவளி போல பரவியது. 41 நாட்கள் தொடர்ந்து பரவிய இந்த கிளர்ச்சியும் பாளையங்கோட்டை, மதுரை பாசறைகளில் இருந்து வந்த கும்பெனி படைகளின் கொடூரமான தாக்குதலால் அடக்கி நசுக்கப்பட்டது. இவர்களுக்கெல்லாம் மேலாக ராமநாதபுரம் மன்னர் மீது கொண்டிருந்த முன்விரோதம் காரணமாக சிவகங்கை சேர்வைக்காரர்களது மறவர் படையும் கிளர்ச்சியின் கொடுமுடியாக விளங்கிய கமுதி கோட்டை பகுதியில் கிளர்ச்சிக்காரர்கள் பலர் வீரமரணம் அடைந்து தியாகிகள் ஆவதற்கும் உதவின. இங்கனம் நூற்றுக்கணக்கான வீரர்களது தியாகத்தினால் வளர்ந்த இந்த அந்நிய எதிர்ப்பு இயக்கம் துரோகத்தினால் தளர்ந்தது. முதுகுளத்தூர் அமிழ்தார், ஆப்பனூர் மறவர்கள், சித்திரங்குடி நாட்டார்கள், அபிராமம் வீசுகொண்ட தேவன் போன்ற சொந்த மண்ணின் மீது முற்றும் பற்று இல்லாத முண்டங்களால் கும்பெனியாரது ஒடுங்கி நடுங்கிய கைகள் ஓங்கி உயர்ந்து உறுதி பெற்றன. சிவகங்கை சீமையை நவாபிடம் இருந்தும் கும்பெனி படையினிடமிருந்தும் விடுவித்த மருது சேர்வைக்காரர்கள் ராணி வேலு நாச்சியாரை சிவகங்கை சீமையின் அரசியல் தலைவியாக அமர செய்து அவர்களே பிரதானிகளாக இருந்து நிர்வாகத்தை இயக்கி வந்தனர். ராணியிடம் பெரிய மருதுவிற்குள்ள அந்தரங்க தொடர்பு காரணமாக அவரது சகோதரரான சின்ன மருதுவின் நடவடிக்கைகளில் சுயேட்சையான சிந்தனையும் இயல்பான முரட்டுத்தன்மையும் பிரதிபலித்தன. என்றாலும் அவரது கட்டளைகளுக்கு எதிரான கருத்துக்கள் அங்கு எழவில்லை. அவர் எதை செய்தாலும் அவரை ஆதரிப்பதற்கு மக்கள் தயாராக இருந்தனர். காரணம், சின்ன மருதுவிற்கும் பொதுமக்களுக்கும் நெருங்கிய இணைப்பும் உறவும் இருந்தது. எந்த நேரத்திலும் குடிமக்கள் அவரை சந்தித்து குறைபாடுகளை சொல்லி தீர்வு காண்பதற்கு ஏற்றவாறு அவர் பாதுகாப்பற்ற மாளிகை ஒன்றில் குடியிருந்து வந்தார். குறுகிய காலத்தில் இந்த பிரதானிகள் மக்களது முழுமையான செல்வாக்கை பெற்றனர். சிவகங்கையின் சீமையின் உண்மையான ஆட்சியாளர்களாக அவர்கள் விளங்கினர். கிபி 1783 ஜூலை மாத இறுதி ஆற்காட்டு நவாப் கும்பெனி படையை மீண்டும் சிவகங்கை சீமைக்கு அனுப்பி அவருக்கு சேர வேண்டிய கப்பத் தொகையை வசூலித்து வருமாறு உத்தரவிட்டார். அந்த அணிக்கு தளபதி ஃபுல்லர்டன் தலைமை தாங்கி சென்றான். இதனை அறிந்த பிரதானிகள் அந்த பரங்கி படையை காளையார் கோவிலில் எதிர்த்து பொருதுவது என முடிவு செய்தனர். ஆனால் அப்பொழுது கள்ளர் நாட்டில் இருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்காததாலும் அங்கு பரங்கிகளது அடக்குமுறையும் பேயாட்டமும் தொடர்ந்ததாலும் மருது சேர்வைக்காரர் அப்பொழுது கும்பெனியாருடன் இணக்கமாக நடந்து கொள்ள முடிவு செய்து நவாப் நிர்ணயித்த 1,00,000 ரூபாயினை வருட பணமாக செலுத்துவதற்கும் இணங்கினர். தவணை பணத்தில் ஒரு பகுதியாக ரூபாய் 40,000 தளபதி ஃபுல்லர்டனிடம் கையளித்தனர். நாளடைவில் பிரதானிகளுக்கும் ராணி வேலு நாச்சியாருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றின. மருது சேர்வைக்காரர்களை ஆதரிப்பவர்களும் ராணியை பின்பற்றுபவர்களுமான அரசு ஊழியர்களும் குடிமக்களும் என 2 அணிகளாக பிரிந்தனர். இந்த நிலையில் தமது சீமையில் உள்ள குழப்பவாதிகளை அடக்கி நாட்டில் அமைதியை நிலவு செய்யுமாறு நவாப்பை வேலு நாச்சியார் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே தமக்கு வருட பணத்தை சரியாக அனுப்பி வைக்கவில்லை என்று காரணத்தினாலும் ராமநாதபுரம் சீமையில் புகுந்து அட்டூழியம் செய்ததாக வரப்பெற்றுள்ள புகார்களின் ஆதாரத்தை கொண்டும் சிவகங்கை பிரதானிகள் மீது பாய்வதற்கு நவாப் துடிதுடித்து கொண்டிருந்தார். ஆனால் குப்பெனியார் அப்பொழுது நவாபிற்கு உதவ தயங்கி வந்தனர். அப்பொழுது ராணி வேலு நாச்சியார் ஆற்காடு நவாபிற்கு அனுப்பிய கடிதத்தில், முன்பு நீங்களும் நவாப் முத்தஃபர் கானும் என்னை சந்தித்த பொழுது எனது எதிரிகளை துரத்தி அடிக்கப் போவதாக தெரிவித்தீர்கள். 2வது நாள் இங்கிருந்து சென்று கொல்லங்குடியை கைப்பற்றிய பிறகு
மருதுவை சேர்ந்த 20 ஊர் நாட்டு தலைவர்கள் என்னிடம் வந்து விசுவாசம் தெரிவித்தனர். மருது சேர்வைக்காரர்களை பிடித்து வருமாறும் அவரது ஆட்களை ஒழித்து விடுமாறும் கூறி அனுப்பி வைத்தேன். பின்னர் கொஞ்ச காலத்திற்கு முன்னர் வரை மருது சேர்வைக்காரர்கள் எனக்கும் எனது அரசாங்கத்திற்கும் விரோதமாக செயல்பட்டு வந்ததை நவாபிற்கு தெரிவித்தேன். அவரும் என்னை குத்துபுதீன் கான் பொறுப்பில் வைத்து அரசையும் என்னிடம் ஒப்புவித்தார். மருது சேர்வைக்காரர்களையும் என்னிடத்தில் நேர்மையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டனர். ஆனால் அவர்கள் எனக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளனர் என குறிப்பிட்டு இருந்தார். கும்பெனி தளபதி கர்னல் ஸ்டுவர்ட் தலைமையில் சிவகங்கை நோக்கி படையெடுப்பு துவங்கியது. வழியில் புதுக்கோட்டை தொண்டமானது 3000 படை வீரர்களும் கும்பெனி தளபதியின் உதவிக்கு ஓடோடி வந்தனர். ராமநாதபுரம் கோட்டையிலிருந்து உதவிப்படை ஒன்றும் தளபதி மார்டின்ஸ் தலைமையில் புறப்பட்டு சென்று கொல்லங்குடி அருகே தளபதி ஸ்டுவர்ட்டுடன் 13/5/1789 சேர்ந்து கொண்டது. மருது சேர்வைக்காரர்களது அணியில் கருமருந்து வெடி அணி இருந்தும் கூட அங்கு நடந்த போரில் கும்பெனி படையினது முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இயலவில்லை. ஆதலால் காளையார் கோவிலை சுற்றியுள்ள காட்டுப்பகுதிக்கு அவர்கள் பின்வாங்கினர். இதற்கிடையில் தளபதி ஸ்டுவர்ட்டுக்கு மதுரை, தஞ்சை, திருச்சியில் இருந்து அடுத்தடுத்து உதவி அணிகள் வந்து கொண்டிருந்தன. இவைகளுக்கெல்லாம் மேலாக மருது சேர்வைக்காரர்கள் படையினருக்கு பயிற்சி அளிப்பதற்காக அமர்த்தப்பட்டிருந்த பிரெஞ்சு தளபதி டுபிரே கும்பெனியார் பக்கம் சேர்ந்து கொண்டு மருது சேர்வைக்காரர்களது இராணுவ அணிகள் நிலைகள், ஆயுத இருப்பு, காளையார் கோவில் கோட்டைக்கான குறுக்கு பாதைகள் பற்றிய துப்புக்களை தெரிவித்து விட்டான். துரோகத்திற்கு எதிராக வீராதி வீரர்களும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லையே. 14/5/1789 காளையார் கோவில் கோட்டை எதிரில் நடந்த போரில் கும்பெனி படை சிவகங்கை கிளர்ச்சிக்காரர்களை தோற்கடித்தது. மருது சேர்வைக்காரர்கள் திருப்பத்தூருக்கு பின்னடைந்தனர். அங்கிருந்து மைசூர் அரசு பகுதியான விருப்பாட்சியில் புகலிடம் பெற்றனர். சிவகங்கை சீமை குழப்பம் நீங்கியதாக கருதி 4 மாதங்கள் தங்கியிருந்து கும்பெனி படை திருச்சிக்கு திரும்பியது. ராணி வேலு நாச்சியாரது பாதுகாவலுக்கு மட்டும் ஒரு சிறிய அணி சிவகங்கையில் தங்கியிருந்தது. ஆனால் மருது சகோதரர்களும் அவரது ஆதரவாளர்களும் அடுத்த 5 மாதங்களில் சிவகங்கைக்கு திரும்பி வந்தனர். திடீர் தாக்குதலினால் நவாபினது பாதுகாப்பு படையை நிலைக்குலைய செய்து நிலைமையை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டனர். இதனை அறிந்த நவாபும் கும்பெனியாரும் ஆலோசனைகளை செய்து மருது சேர்வைக்காரர்களுடன் ஒரு உடன்பாட்டிற்கு வந்தனர். காரணம், மைசூர் மன்னர் திப்பு சுல்தானது உதவி மதுரை சேர்வைக்காரர்களுக்கு கிடைத்துவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்ற பயம் அவர்களுக்கு. ராணி வேலு நாச்சியாரது மகளை மணந்திருந்த சக்கந்தி வேங்கன் பெரிய உடையா தேவரை சிவகங்கை அரசராக ஏற்பது என்றும் அவரது பிரதானிகளாக மருது சகோதரர்கள் பணியாற்றுவது என்றும் நவாபிற்கு சிவகங்கை அரசு ஆண்டுதோறும் 3 லட்சம் ரூபாயினை வருடப்பணமாக செலுத்த வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. இந்த உடன்பாடு மருது சகோதரர்களுக்காகவே ஏற்பட்டது போன்று குறைபாடு ராணி வேலு நாச்சியாருக்கு. ஏனெனில் சிவகங்கை இளவரசி வெள்ளச்சியின் கரங்களை பற்றுவதற்கு தகுதியும் உரிமையும் பெற்றிருந்த படைமாத்தூர் கௌரிவல்லா ஒய்யாத்தேவரை புறக்கணித்து சக்கந்தி வேங்கன் பெரிய உடையாத்தேவரை சிவகங்கை அரச குடும்பத்தினருக்கு அறிமுகப்படுத்தியவர்களே மருது சேர்வைக்காரர்கள்தான் என்றாலும் அன்றைய அரசியலில் வலுப்பெற்று இருந்த ஆற்காட்டு நவாபையும் அவரது கூட்டாளியான கும்பெனியாரையும் பகைத்து ஒதுக்கத்தக்க துணிச்சலும் பலமும் ராணி வேலு நாச்சியாருக்கு இல்லை. கும்பெனியாருக்கு நிலைமை தெளிவாக புரிந்திருந்த பொழுதிலும் மைசூர் மன்னர் திப்புவின் ஆதரவாளர்களான மருது சகோதரர்கள் மூலம் தமிழ்நாட்டில் திப்புவின் படையெடுப்பு அபாயத்தை தோற்றுவிக்க அவர்கள் விரும்பவில்லை. இவைகளுக்கு எல்லாம் மேலாக நாளடைவில் சிவகங்கை சேர்வைக்காரர்கள் கும்பெனியாருக்கும் நவாபிற்கும் விசுவாசமுள்ள நண்பர்களாக மாறினர். அவர்களது செல்வாக்கு வளர்ந்தது. கும்பெனி தளபதி கர்னல் வெல்ச்சின் தோழமையும் கலெக்டர் சுலிவனின் தொடர்பும் சிவகங்கை சீமைக்கும் கும்பெனியாருக்கும் இடையே நெருக்கத்தை மிகுதிப்படுத்தின.